தண்ணீர் கசிவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தமிழக அரசால் 1999ஆம் ஆண்டு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து 13 பேர் கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து உத்தரவிடப்பட்டு அந்த வல்லுநர் குழு கூடும் பொழுது உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் இன்னும் சில வல்லுநர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையிலே மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று 18 பேர் கொண்ட குழுவாக அந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய ஆலோசனையின்படியே 1999 முதல் இந்த திருப்பணிகள் ஒவ்வொரு கட்டமாக அஷ்டசக்தி மண்டபம் தொடங்கி அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரம் முதல் வரை முடிவடைந்து தற்பொழுது அந்த நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய அறிவுரையின்படியே இந்த திருப்பணி பொத்தாமரை குளத்தினுடைய திருப்பணி நடைபெற்று வருகின்றது. இதில் எந்த சிற்பசாஸ்திரனுடைய மீறல்களோ அல்லது ஆகம மீறல்களோ எதுவுமே இல்லை. இது வெளிப்படையாக தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற இடத்திலே திறந்த இடத்திலே தான் இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பொதுமக்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து இந்த கோயில் மேல் பற்றுதல் கொண்ட அனைத்து பக்தர்களும் இதை கவனித்து வருகின்றார்கள். இதில் எந்த ஆகம மீறல்களோ விதிமீறல்களோ எதுவுமே நடைபெறவில்லை. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கற்கள் அந்த கற்களை மீண்டும் பயன்படுத்த முடியாது என்பதால் அவைகள் திருக்கோயிலினுடைய வசத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அறிக்கை என்று ஒரு அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த அறிக்கையை தயாரிக்கும் பொழுதோ அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை பற்றியோ எங்களிடம் அந்த அறிக்கையை தயாரித்தவர்கள் எந்த விதமான விளக்கமும் விவரமும் கேட்காமல் அந்த அறிக்கையை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள். அதனுடைய முழு உண்மைத்தன்மையும் எங்களுக்கு இதுவரை இன்னும் அஃபீஷியலாக ஆதென்டிகேட்டடாக இன்னும் எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகலை. அது முழுசாக வந்து எங்களுக்கு தகவல் அது அந்த அஃபீஷியலாக எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும்போது அதுக்கு சரியான முறையில் நாங்கள் பதிலளித்து எங்களுடைய முறையான சாஸ்திரப்படி சட்டப்படியான வழிகளில் வல்லுநர்களை கொண்டு இந்த செய்யப்படுகின்ற இந்த திருப்பணியினுடைய விவரத்தை அவர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்க இருக்கின்றோம்.